இல்ல பீட்டர், என் குடும்பத்தை நான் காப்பாத்த போறேன். அவங்க வடிக்கிற கண்ணீர் ஆனந்த கண்ணீரா மாத்த போறேன். அவங்க படுற வேதனை என்ன எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. என்ன எங்க அப்பா ஒரு ரிச்சாக்காரன் பிள்ளை மாதிரி வளர்க்கல, ராஜா வீட்டு பிள்ளை மாதிரி வளர்த்தாரு. பட்டு பாவாடை உடுத்தி பட்டுப்பூச்சி மாதிரி திரிய வேண்டிய என் தங்கச்சி பழைய துணி உடுத்துறப்போ எனக்கு மட்டும் எதுக்குப்பா புது ட்ரெஸ்னு பல தடவை கேட்டிருக்கேன். டேய், அந்த கவலை உனக்கு எதுக்குடா? நீ நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கிற வழியை பாடுறா. அப்பத்தானே நம்ம குடும்பம் தலைநிமிர்ந்து நிற்கும். என் வாய் அடைச்சிட்டாரு எங்க அப்பா. பூவிக்க போக வேண்டாம்னு பல தடவை என் தங்கச்சி நான் தடுத்திருக்கேன். அண்ணே, நீ படிச்சு வேலைக்கு போன பின்னால என்ன பூ மாதிரி வச்சிருக்க மாட்டியா? மேல என்ன பேச விடல என் தங்கச்சி. எங்க அம்மா கூலி வேலை பாக்குறதையும் பாத்திரம் தேய்க்கிறதையும் பார்த்து கண் கலங்கி இருக்கேன். நான் கூலி வேலை செஞ்சாவது உன்னை காப்பாத்துறமான எங்க அம்மா கிட்ட கெஞ்சி இருக்கேன். ஏ ராஜா, நான் பெத்த மகன் உன் இந்த உலகம் பாராட்டணும், அதை கேட்டு நான் பூரிக்கணும். அதனால நீ படிக்கணும். படிக்கிறதுல மட்டும்தான் உன் கவனம் இருக்கணும். தீர்மானமா சொல்லிட்டாங்க எங்க அம்மா. இவங்களையெல்லாம் நான் மறந்துடுவேனா பீட்டர்? ஒரு குருட்டு பிச்சைக்காரன் குடும்பத்துக்கு உதவி பண்ணி கிடைக்கிற வேலையை விட்டேன். ஒரு ஜவுளிக்கடை முதலாளி உயிரை காப்பாத்த போய் இன்னொரு வேலையை கை நழுவி போச்சு. தான் மகனுக்கு வேலை கிடைக்கலனா தான் குடும்பத்தோட சாக போறேன்னு ஒரு தாய் எழுதியிருந்த லெட்டர் படிச்சதும் கிடைச்ச வேலையில் விட்டு கொடுத்தேன். அடுத்தவங்க படுற கஷ்டங்களை பாக்குற போது என் குடும்பத்தோட கஷ்டம் எனக்கு மறந்து போகுது. நான் என்ன செய்வேன் பீட்டர்? ராஜா, தான் குடும்பத்தை நினைக்காம அடுத்தவங்க வேதனையை தீக்கிற மனச ஆண்டவன் எல்லாத்துக்கும் கொடுக்கறது இல்ல. அத உனக்கு கொடுத்திருக்கான். நீ பெரிய ஆளா வருவ. அதுக்கு முன்னால சந்தியா எனக்கு பொண்டாட்டியா வரணும். அப்படியா? அவ உன்னை பணக்காரன் நினைச்சுதானே காதலிச்சா? கல்யாணத்தன்னைக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா நீ உதவி பண்ணா நான் எதையும் சாதிப்பேன். உனக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். சொல்லு. ராஜா, எவ்வளவு கல் மனசா இருந்தா ஒரு வாரம் என்ன பார்க்காம இருந்திருப்பீங்க. உங்க வீடு தெரிஞ்சிருந்தா நானே உங்க வீட்டுக்கு ஓடி வந்திருப்பேன். நான் ஒரு வாரமா சரியா சாப்பிடல, சரியா தூங்கல. சந்தியா, என் கவலையே வேறமா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமெரிக்கா போய் பிசினஸ் கவனிக்க சொல்லிட்டாரு எங்க அப்பா. நல்ல விஷயத்துக்கு எங்க கவலைப்படுறீங்க? சீக்கிரமா நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இல்ல சந்தியா, உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்க எங்க அப்பா சம்மதிக்க மாட்டாரு. ராஜா, சந்தியா, உங்க அப்பா வசதியானவர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எங்க அப்பாவுக்கு இருக்கிற வசதிக்கு முன்னாடி உங்க அப்பா நத்திங். நமக்கு கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நாம ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அப்பாவும் ஒன்னும் சொல்ல மாட்டாரு, உங்க அப்பாவும் மறுக்க மாட்டாரு. ஏன்னா நான் படிச்ச மாப்பிள்ள, வசதியான மாப்பிள்ள. வணக்கம் முதலாளி. வணக்கம் முதலாளி. நீங்க எப்பவுமே பென்ஸ், பிளேமவுத், டயோட்டாவில தான் போவீங்க. திடீர்னு அம்பாசிடர் எடுத்துட்டு வர சொல்லிட்டீங்க. எந்த நம்பர்னு சொல்லல. அதனாலதான் எல்லா அம்பாசிடரையும் எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னும் 10 வண்டி செட்ல நிக்குது, ரெடி ஆகல. அதுவும் ரெடியா இருந்தா எடுத்து வந்திருப்போம், மன்னிச்சுக்கோங்க. 5 வண்டிக்கு இன்ஜினியர் 5 வண்டிக்கு இன்ஜினியர் இறங்கி போச்சு, 5 வண்டி காத்து இறங்கி போச்சு. அவர் கேட்டாரா காத்து கீத்துன்னு? சும்மாறா. எப்படி செட்டப் பீட்டர், நான் 7381ல வரேன், நீங்க எல்லாம் போகலாம். சரி முதலாளி. ஆல் டிரைவர்ஸ் கம் ஆன். சந்தியா, நாளைக்கு காலையில திருநீர்மலை கோயில்ல உனக்காக நான் காத்திருப்பேன். அங்கே நமக்கு கல்யாணம். நீ வரலனா பிளைட்ல அமெரிக்காவுக்கு பறந்துகிட்டே இருப்பேன்.
எங்க பொண்ணு இல்லாம எப்படி கல்யாணம்? ஐயரை வச்சு என்ன பண்றது? ஏண்டா என்ன விட்டா வேற ஆளே கிடைக்கலையா அந்த கல்யாணம் பண்றதுக்கு? அது என்னமோ சாமி, திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உம்மை விட்டா வேற ராசியான ஐயரே கிடையாது. அப்படி ஒரு யோகம் உமக்கு. என்ன பண்றது, நான் பண்ணிட்டதே திருட்டு கல்யாணம். அதனாலதானோ என்னமோ எல்லாம் திருட்டு கேஸாவே வந்து மாட்டுறது. நான் என்னைக்கு போலீஸ்ல மாட்ட போறணும்? டேய், என்னடா இது நாயா இண்டே இருக்கு? நீங்க பாட்டுக்கு என்ன கடத்தின்னு வந்து இங்க உட்காத்தி வச்சுட்டேல. ஆமா, இவரை கடத்திட்டு வர்றதுக்கு பெரிய எம்எல்ஏ. ஆத்துல மாமி தேடின்னு இருப்பாடா. இப்ப மாமியை தானே பாக்கணுமா? டேய், மாமியும் கடத்திட்டு வாங்கடா. வேண்டாம் வேண்டாம், மாமி ஆத்துலயே இருக்கட்டும். அபிஷ்டோ அபிஷ்டோ. வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. போலீஸா? இல்லையா? என்ன சந்தி எவ்வளவு லேட்டு? உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். வா. அட பாவீங்களா, டேய் என்னடா சதி பண்றீங்க? டேய் மிதிச்சு இப்படி வந்து. உனக்கு நீ தேவையில்லை, நாங்க பாத்துக்கிறோம். நீ புது மாப்பிள்ளை போ. என்னது? இறங்குடா. புது மாப்பிள்ளை? புதுசுக்கு இறங்குடா. நல்ல நேரம் போயிட்டே இருக்கு, சீக்கிரம் வாங்க. சாமி, தப்பா சொல்றீங்க. நல்ல நேரம் வந்துகிட்டே இருக்கு. இல்ல சந்தியா? உட்காருமா. சீக்கிரம் மந்திரத்தை ஆரம்பிங்க. சரண்யே திகம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. மாங்கல்யம் தந்துநாயேன மம ஜீவனே துநா. வந்தே மத்னாமி உதகே ஜீவதரதாம் சதவான் கவஹிதகாயு புருடஸ்தே நிஜகாயுக்கேமே வினே பிரதிதிஷ்டதி. உங்களை நடக்க வைக்க என்ன பண்ண? பிஸ்கி சாப்பிட்டேங்க. அது இல்லைங்க, 4 பேர் சேர்ந்து கட்டி போட்டாங்க. வாயை பொழுது பிஸ்கியை உள்ள ஊத்திட்டாங்க. என்னால ஒண்ணுமே செய்ய முடியலைங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல அவன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். கொஞ்சம் பொறுமையா இருங்க டாடி. 6வது அறிவு எதுக்கு வச்சிருக்கான்? அது வேலை செய்வானா? டேய், அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம பொண்ணுடா. முள்ளு மேல சேலை விழுந்துருச்சு. அத பக்குவமா தான் எடுக்கணும். சந்தியா பிறந்த வீட்டுக்கு வரணும். அந்த பைய மாமியார் வீட்டுக்கு போகணும். என்னடா சொல்ற? உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ ஓல்ட் மேன். நான் பாத்துக்கிறேன். எங்க உங்க வீட்ல ஸ்விம்மிங் பூல் இருக்கா? ஷவர் பாத் இருக்கா? நீ தான் பார்க்க போறிய. பார்த்தா அசந்துருவீங்க இல்லையா முதலாளி? எங்க உங்க வீட்ல காலையில என்ன டிஃபன் பண்ணுவாங்க? நீ தான் சாப்பிட போறிய. சாப்பிட்டா அசந்துருவீங்க இல்லையா முதலாளி? எங்க நாம 2 பேரும் ஜோடியா போய் இறங்கினா உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும்ல? அதிர்ச்சி தானே? அது நிச்சயமா இருக்கும். அத பார்க்கத்தானே நானும் வந்துகிட்டு இருக்கேன். ஏயா 3 மாசமா வீட்டு வாடகை பாக்கி, இந்த லட்சத்துல கைமாத்து வேற பணம் கேட்டுட்டு இருக்கிறேன். என்ன குட்டியா வீட்டுக்கு முன்னாடி கார் வந்து நிக்குது? என்னங்க இது இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இங்கதான் என் தெய்வம் இருக்கு. ஆசீர்வாதம் வாங்கலாம் வா. கோயிலா? குடிசையா இருக்கே. உள்ள போய் பாருங்க. அருள் வந்து ஆடுனாலும் ஆடுவீங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வம் எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கு. ஆசீர்வாதம் வாங்க போகும்போது வெறுங்கலத்தோட போக கூடாது. அதுக்காக கழுத்தை வெட்டிட்டு போக சொல்றியா? மாலை போட்டு போக சொல்றேன். அத சொல்லியா? நான் பதறிட்டேன். அதுதான் கழுத்து. வா. என்னப்பா இதெல்லாம்? அது வந்துமா, இவங்கெல்லாம் யாரு? உனக்கு மாமியார், மாமனார், நாத்தனார், கொழுந்தனார். இவங்க எனக்கு என்ன உறவு முறைன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே. என்னை ஏமாத்துன? ஏன் என்னை ஏமாத்துன? நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? எனக்காக என் வாழ்க்கைய நாசம் பண்ண? நீ அழுததை விட எங்க அம்மா அதிகமாவே அழுதாங்க. நீ கதறதை விட என் தங்கச்சி அதிகமாவே கதறினா. நீ துடிச்சதை விட என் தம்பி அதிகமாவே துடிச்சான். எங்க அப்பா கால் உடைஞ்சு வீட்டுக்கு வந்தப்போ
எங்க அப்பாவோட இந்த நிலைமைக்கு யார் காரணம் தெரியுமா? உங்க அண்ணன். நம்ம காதலை உடைக்கணுங்கிறதுக்காக எங்க அப்பாவோட காலை உடைச்சிட்டான். அவன் என்ன பண்ணிருக்கணும்? ஒண்ணு என்ன கண்டிச்சிருக்கணும், இல்ல ஒன்ன கண்டிச்சிருக்கணும். ஒரு பாவ மரியாதை எங்க அப்பாவை தண்டிச்சானே, அது என்ன நியாயம்? அப்பா, எது நடக்க கூடாதுங்கிறதுக்காக இவங்க அண்ணன் உங்க காலை உடைச்சானோ, இப்ப அதையே நான் நடத்தி காட்டிட்டேன்ப்பா. இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நில்லுடா. அவ அண்ணன் செஞ்ச தப்பியே தானே நீயும் செய்திருக்க. அவனை தண்டிக்கிறத விட்டுட்டு இந்த பொண்ணை தண்டிச்சிட்டியடா நீ. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என் பையன் எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் இருக்கும். பேசாம ஆசீர்வாதம் பண்ணுங்க. இவருக்கு நான் கழுத்தை நீட்டிட்டேன், அதனால இந்த வீட்டுல மருமகளா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? No, I will always be the daughter to Chandrasekhar and a sister for Arun. பெரிய பணக்காரியா இருந்தோம் ஒரு ரிக்ஷாக்கார மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காதலுக்கே ஒரு வழிகாட்டியா மாறிட்டியடி. இங்க ராஜா யாரு? நான் தான். ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்ச கடத்திட்டு வந்து கட்டாய தாலி கட்டியிருப்ப. அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்கிறதே தண்டனை தானே. Shut up. ராஜா, ஸ்டேஷனுக்கு வா. சந்தியா, வாமா போலாம். பயப்படாம வாமா. அவ வரமாட்டா. இன்ஸ்பெக்டர், காக்கி சட்டை போட்டுக்கிட்டா காதலுக்கும் கடத்தலுக்கும் வித்தியாசம் தெரியாதா? ஏ சார், ஒரு நல்ல காதலை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா? நாமா பொண்ணை பெத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன சார் பெரிய கம்ப்ளைண்ட்? கம்ப்ளைண்ட் கொடுத்தா காதலை பிரிச்சிருவீங்களா? ஹலோ, நீ யாரு? நீ ஒரு ரிக்ஷாக்காரனோட ஓடி வந்திருந்தா உங்க அண்ணனும் இப்படிதான் வந்திருப்பான். எங்க அண்ணன் ஒண்ணு இந்த மாதிரி அநாகரிகமா நடந்துக்க மாட்டார். ஷட் அப். நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படி? சம்பந்தப்பட்ட பொண்ணை பேச சொல்லுங்க. கொஞ்சம் இருங்க. அம்மா, இன்ஸ்பெக்டர் கேக்குறாருல, அவர் மூஞ்சில கரிய பூசுற மாதிரி சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர், அவகிட்ட என்ன கேக்குறது? முதல்ல அந்த பயலை அரெஸ்ட் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர், யாரும் என்ன கடத்திக்கிட்டு வரல. நானா விரும்பி அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சந்தியா, இப்ப நீ என் கூட வரப்போறியா இல்லையா? நான் ஏன் வரணும்? இது என் புருஷன் வீடு. நான் இங்க தான் இருப்பேன். இன்ஸ்பெக்டர், அதான் சொல்லிட்டாங்களே, புறப்பட வேண்டியதானே. மிஸ்டர் அருண், வாங்க போலாம். இப்ப நீ என் கூட வரமாட்டல்ல? ஓகே, உன்னை வர வைக்கிறேன். நாங்க வரோம் சந்தியா. வரோம். எம்மாடி, உன்னோட அதிர்ஷ்டத்திலேயாவது இவனுக்கு வேலை வெட்டி கிடைச்சு 2 பேரும் சந்தோஷமா இருங்க. நான் வரட்டுமா? மறுபடியும் வந்து பாக்குறேன். அவன் உயிரோட இருந்தா தானே அவங்க இருப்பா. அவன் கழுத்துல நேத்து ஏறின தாலி இன்னைக்கே இறங்கினாலும் தப்பு இல்ல. சோ இந்த 6 புல்லட்டும் அவன் உடம்புல இறங்கினாலும் தப்பு இல்ல. ஓகே சார். நில்லுங்கடா. இவங்களை எங்கடா அனுப்புற? அம்மா, என்ன அவமானப்படுத்தது மட்டும் இல்ல, நம்ம குடும்ப கௌரவத்தை குழி தோண்டி போச்சிட்டா உமாவ. ஏன் மகளா? யாரா ஏன் மக? எப்ப அவ உன்ன தலைகுனிய வச்சாலோ அப்பவே நான் அவளை தலை முழுகிட்டேன். அந்த குடிசையிலிருந்து கஷ்டப்பட்டாதான் அவளுக்கு இந்த வீட்டோட அருமை தெரியும். முடிவா சொல்றேன், அவ தாலி அறுத்துட்டா கூட இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்க கூடாது. ஆசை கொண்ணும் பெத்துட்டேன்னு மனசு பூரிச்சு போயிருந்து என் ஆசையை அடியோட அழிச்சிட்டா. அவ செத்துட்டான்னு நான் முடிவே பண்ணிட்டேன். அருண், நீ மட்டும் எனக்கு போதும். ஓடி போனவளுக்காக நீ கொலைகாரனா மாற வேண்டாம். டாடியை விட மம்மி பெட்டர். நீங்க போலாம். அம்மா, என்னம்மா இது? நடந்தது நடந்து போச்சு. இவங்களை சமாதானப்படுத்தி சேர்த்து வைக்க வேண்டிய நீங்களே இப்படி சொல்லிட்டீங்களே அம்மா. உனக்கு தெரியாதுடி, நான் இப்படி சொன்னதுனாலதான் என் பையன் மனச மாத்திக்கிட்டான். நீ சொன்ன மாதிரி நான் கெஞ்சி கேட்டிருந்தா அவ இருந்த வேகத்துக்கு என் பொண்ணு விதவியாத்தான் இந்த வீட்டுக்கு வந்திருப்பா. என் பொண்ணு தாலியை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல. ருக்கு ருக்கு, ஏன்பா? கோயிலுக்கு பூ கொண்டு முடியுமா? இன்னும் புறப்படலையா? இத கிளம்பிட்டேன்பா. ருக்கு, இந்த பூவெல்லாம் கொண்டு போய் சாயம்படத்துக்கு போடு. என்ன? இனிமே நீ பூ வைக்க போக வேண்டாம். அண்ணா, சொன்னா கேளு.
அம்மா, என்னடா இனிமே நீங்க வேலைக்கு போக வேண்டாம். என்னடா சொல்ற? நாங்க 2 பேரும் சம்பாதிச்சுதான் இந்த குடும்பமே நடக்குது. அப்பாவால இனிமே வேலைக்கு போக முடியாது தெரியுமில்ல? நான் சம்பாதிக்கிறேம்மா. ஆமா, கிடைச்ச நல்ல நல்ல வேலையெல்லாம் விட்டுப்புட்ட. இப்ப யார் திடீர்னு உனக்கு வேலை கொடுக்க போறா? ஒரு நல்ல வேலை இருக்குப்பா. எங்க வீட்டு பாத்ரூம் இதுதாம்மா, போய் குளி. வேற புடவை போட்டிருக்கேன், எடுத்து கட்டிக்கமா. இவ்வளவு நல்ல புடவையா இருக்கே, ஏதாவது கிழிஞ்ச புடவையா இருந்தா கூட. என்கிட்ட இருக்கிறதுலயே இதுதாண்டி சுமாரான புடவை. இவ்வளவு நல்ல புடவை கட்டினா திமிரு ஜாஸ்தி ஆயிடும், அப்புறம் ஒழுங்காவே வேலை செய்ய மாட்டாங்க. உன்னை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த புடவையை கொடுக்கலமா. எங்க வீட்டுல இருக்கிறதுலே நல்ல புடவை இதுதான். உன் புடவை துவைச்சு காய போடுறேன், காஞ்சதை மாத்தி கட்டிக்குமா.